ஜூலை 20, 21, 22 இந்த 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து உங்கள்கிட்ட நிறையா வந்து படபடப்பு இருக்கும். ரொம்ப வந்து ஒரு பதட்ட சூழ்நிலையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அந்த பண்ணும்போது நீங்கள் நிறையா தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, எது எது பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது காலேஜ் முக்கியமாக, குரூப் முக்கியமாக, இல்லை இந்த காலேஜில் இந்த குரூப் போடலாமான்னு கன்ஃபியூஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. எல்லாத்தோட கனவு இன்ஜினியரிங் சேரணும்னு ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபார் ரவுண்ட் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு ஜூலை 20, 21, 22 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக பதட்டம் இருக்கும், நிறைய வெளி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் மாணவர்கள் வந்து நினச்ச கல்லூரி நினைப்பீங்க. ஆனால் இந்த 3 நாளில் வந்து என்னென்ன நடக்கும், உங்கள்கிட்ட வந்து எப்படி வந்து நினச்ச காலேஜ் இல்லாமல் நீங்கள் எப்படி தடுமாறுவீங்க அப்படின்னு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஜூலை 20 ரவுண்ட் 1 மாணவர்களுக்கும் அட் ஏ சேம் டைம் ஒகேஷனலில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜூலை 20, 21, 22 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங். ரைட். இப்போது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பொதுவான தவறான புரிதல் இருக்குது. சார், நான் முதல்ல வந்து நான் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த காலேஜில் சீட் கொடுத்துருவாங்கன்னு ஒரு தவறான கணிப்பும், சார் எனக்கு எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜ் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு ஒரு தவறான புரிதலும், இந்த மாதிரி நிறைய புரிதல் இருக்குது. ஸோ இது எல்லாமே தவறு. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னா, அவங்க சொன்ன ஜூலை 20லேருந்து 21, 22 இந்த 3 நாள், 3வது நாள் 5 மணி வரை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணவங்களுக்கு முன்னுரிமையும் கடைசியில் அப்ளை பண்ணவங்களுக்கு கடைசியும் அப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸ் எல்லாருமே பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஆனால் சாய்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சிஸ்டத்தில் போய் பண்ணுறீங்க. அந்த சிஸ்டம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பதட்டமே நீங்கள் பட வேணாம். ஏன்னா டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. சாரி, தப்பே இல்லாமல் வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் முதல்ல எந்த காலேஜ் எந்த குரூப் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் முதல்லையே முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்டோட தான் நீங்கள் வந்து சிஸ்டத்திலே உட்காரணும். சார், நான் செல்ஃபோனில் பண்ணலாம்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். செல்ஃபோனில் பண்ணலாம். ஆனால் செல்ஃபோனில் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் காலேஜை மேலே கீழே மாற்றும்போது கரெக்டாக ட்ராக் ஆகாது. ஸோ அதனால் என்னுடைய பர்சனல் சஜஷன் லேப்டாப்பில் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டர் காரவுண்ட்டை கொடுத்துடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காலேஜில் வந்து காசை வாங்கிட்டு அந்த காலேஜை போடுற புரோக்கர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரௌசிங் சென்டர் காரவுண்ட்டை கொடுத்து சார் நீங்கள் கஸ்டமர் நீங்கள் பண்ணீங்கன்னா புரோக்கர் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. நீங்களே பண்ணுங்கள். ரைட். சார், காலேஜ் வந்து 3 நாள் டைம் இருக்குது, நான் ஒரே நேரத்தில் போட்டு நான் முடிச்சுட்டு வெளியில் வரணுமா? பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 20ஆம் தேதி வந்து நீங்கள் முடிஞ்ச வரை வந்து நீங்கள் என்னென்ன காலேஜ் குரூப் நடிக்கிறீங்களோ முதல்ல வந்து அடிச்சிருங்க. சார், ஈஸியாக நம்ம எப்படி சார் சாய்ஸ் பண்ணோம்னா, ஒவ்வொரு காலேஜையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன குரூப் நினைக்கிறீங்களோ ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 3 குரூப், இன்னொரு காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 3 குரூப், இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை சாய்ஸ் இருக்கோ அது எல்லாமே முதல்ல என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே ஒரு சுவிட்ச் இருக்கும், ரீஆர்டர்னு. அந்த ரீஆர்டர் அமுக்கின பிறகு உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு மேலே ஆரோ கீ ஆரோ டெலீட் இருக்கும்.
மே ஆரோ அமுக்க அமுக்க ஒவ்வொன்றா மேலே போயிட்டே இருக்கும், கீ ஆரோ அமுக்க அமுக்க ஒவ்வொன்றா வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் 40வது ஒரு சாய்ஸ் இருக்குது, அது தூக்கி வந்து நீங்கள் 25வது பண்ணோம்னா அந்த 40வது சாய்ஸில் வந்து மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் 25வது இடத்துல போய் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். அது நீங்கள் உள்ளே போய் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் முதல்ல வந்து நீங்கள் ஒரு ரஃப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற காலேஜ் நினச்ச குரூப்பெல்லாம் பிரிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸ்னு இருக்கும். டவுன்லோட் மை சாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து டவுன்லோட் நவுன்னு வரும். அந்த டவுன்லோட் நவ்வை பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் கையில் பார்த்துட்டு அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், சார் நாம் அடித்த காலேஜ் பிரான்ச்சும் எந்த ஆர்டரில் இருக்குன்னு. அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் அதுலேயே வந்து நம்ம 20 தூக்கி 15 வைக்கணும், இல்லை 17 தூக்கி 23 வந்து அப்போவே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பை பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ராக் இது பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் எத்தனை தடவை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாலும் தப்பு கிடையாது. எத்தனை தடவைமா நீங்கள் பிடிஎஃப் டவுன் பண்ணலாம். சார் 20ஆம் தேதியே வந்து ஒரே தடவை முடிச்சுட்டு, சார் நான் வேலை இருக்குது நான் அப்புறம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் லாகின்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கடைசியாக எதுவரை எத்தனை சாய்ஸ் அடிச்சிங்களோ அது அப்படியே இருக்கும். மறுபடியும் போய் ஆட் மை சாய்ஸ்னு போட்டு நீங்கள் நிறைய சாய்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் மறுபடியும் ரிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸ் இருக்கும், அதை அமுக்கிட்டு நீங்கள் மவுஸை வச்சு மேலே கீழே ஏற்றிக்கலாம். அப்படி இல்லையா 1 2 ஒரு 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி போகணும்னா அந்த ஒரு தடவை அமுக்குனா ஒரு ஸ்டெப் மேலே போகும், இன்னொரு தடவை அமுக்குனா இன்னொரு ஸ்டெப் மேலே போகும். இப்படியும் பண்ணிக்கலாம். ரைட், இது வந்து ப்ரொசீஜரில் சொல்லியாச்சு. சார் நான் நினச்ச காலேஜ் நினச்ச குரூப் வராமல் இருக்க என்னென்ன மாதிரி தவறுகள் நடக்கும்னா, மெயினாக இப்போ கூட வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஐ எம் திவான் பிரபுவா, ரைட், அவர் ஹாய் எவ்ரி ஒன், இவங்க எல்லாருமே வந்து பாரத் ரத்னா வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் சேவையில் வந்து அவங்கள அடிச்சுக்கிற ஆள் இல்லைன்னு. ஏன்னா இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இதில் வந்து பாரத் ரத்னா யாருக்கு கொடுக்கணும், இல்லை நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து மக்களுக்காகவே வந்து அர்ப்பணிச்ச மாதிரி நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காலேஜ்லாம் நீங்கள் மைனூட்டாக மைக்ரோ லெவலில் பார்த்தோம்னா ஒரு 7-8 காலேஜ் சொல்லிட்டு ஒரு சுமாரான காலேஜ், அதாவது ஒரு 2-3 வருஷத்தில் லைம்லைட் காலேஜை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய டார்கெட் யாருன்னா 190க்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது. அவங்களுடைய மெயின் டார்கெட் யாருன்னா 185க்கு கீழே அண்ட் 171.33 வரை இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அவங்களோட டார்கெட். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னதான் டாப் லெவல் காலேஜஸ் பண்ணாலும் அதுலேயும் வந்து ஐ எம் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் திவான் பிரபுன்னு சொல்றவர்லாம் வந்து இந்த ஆர்டர் அப்படியே போடுங்க, இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணாதீங்க, இந்த ஆர்டர் அப்படியே போடுங்க, வேணும்னா வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன்னு. அவரோட இதை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் ஏடிஎஸ் ஏஎம்எல், கம்ப்யூட்டர் ஏடிஎஸ் ஏஎம்எல் ஈஸி, இதே திருப்பி போடும்போது எத்தனை பிரான்ச் டிமாண்டான பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்ல வர மாட்டாங்க. ஏன்னா காலேஜஸ் வந்து நிறைய காலேஜில் வந்து இந்த தடவை நிறைய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் எல்லாமே விலை போகணும்ல, யாரை வச்சு மார்க்கெட் பண்ண முடியும்? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஏடிஎஸ் ஏஎம்எல், நீங்கள் கம்ப்யூட்டர் அதுவும் சிஎஸ்பிஎஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்லாம் லாஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். புரியுதா? சிஎஸ்பிஎஸ் வந்து ஒரு காலேஜில் வந்து எல்லாமே வைக்கிறாங்க, அதுவும் வந்து லூப்பிங் மெத்தடுன்னு அவங்க ஏதோ ஒரு புதுசாக பேர் வைக்கிறாங்க. தம்பி, நாங்கெல்லாம் வந்து காலேஜில் எந்த பொசிஷன்ல இருந்து இப்போ வந்து நம்ம இப்போ யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜ் தான் உங்களை முடிவெடுக்கும் தவிர குரூப் முடிவெடுக்காது. ஒரு காலேஜில் வந்து உங்களுடைய பேஷன் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்ல இருந்தீங்கன்னா இப்போ சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு காலேஜில் வந்து நீங்கள் பியூரா போட வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ரெண்டாவது நீங்க கம்ப்யூட்டர்லேயே விரும்பினீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மூணாவது ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த 3 தான் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஏஏடிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்பிஎஸ்சி, ஐஓடி எல்லாமே லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய காலேஜில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, ஏஎம்எல் இந்த 3 மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஒவ்வொரு காலேஜ்லையும் போட்டுட்டு
ஒரு 20 காலேஜை நீங்க வந்து ரேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜை மறுபடியும் கொண்டு வந்து நீங்க வந்து அந்த இடத்துல ஏடிஎஸ்ஓ சிஎஸ்பிஎஸ்ஓ போடலாம். ஒரே காலேஜில் தூக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா, ஏன்னா சிஎஸ்பிஎஸ் எவனும் சேர மாட்டாங்க. சிஎஸ்பிஎஸ் சேர்த்து விட்டா உண்டு. ஏன்னா நிறைய காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஎஸ்பிஎஸ் போக மாட்டாங்க. ஏன்னா அதனால என்ன செய்யறது, இந்த இதுலயும் சேர்த்து விட்டுறது. அதனால ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் பெரிய பொசிஷன்ல இருந்து ப்ரொஃபஸர் லெவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆனா கேட்டா சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து நீங்க எது குரூப் படிச்சாலும் வந்து வேலை கிடைக்கும்னா கோர் படிச்சுட்டு போங்க. கோர்ல வந்து இன்னும் நான் சொல்றேன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, எம்ஐடியில் இருக்கு, பிஹெச்டியில் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் மேனுஃபேக்சரிங் இருக்கு. மெக்கானிக்கல் கிடைக்காதவங்களாம் நீங்க வந்து நீங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லி போட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். எப்பவுமே 4 வருஷம் கழிச்சு எல்லாருமே இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது தான் நீங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா 2030 யோசிங்க. 2030 கண்டிப்பா பூமாக போற இண்டஸ்ட்ரி, மார்க் மை வேர்ட், EEE பிரான்ச் யாரும் எடுக்கிறாங்களோ அவங்க தான் 2030 ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்டே சொல்லிட்டாங்க 2030 வந்து இந்தியா வந்து கிரீன் இதா இருக்கா போகுதுன்னு. ஸோ பெட்ரோல் டீசல் வண்டியெல்லாம் வந்து வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, விண்மில், இது எல்லாமே டெவலப் ஆக போகுது. அதுக்கு மேஜர் எதுனா EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் வந்து 2030 இதாகும். அட் தி சேம் டைம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதாகுதுன்னா அது பேஸ் எதுல பண்ண போறாங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரோட பேஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நீங்க வந்து EEE, மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி குரூப் நீங்க வந்து நல்ல காலேஜ்ல, நான் சொல்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பிஎஸ்ஜி, தியாகராஜா, சிஐடி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து இந்த கோர்சஸ் கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாவே வைங்க. EEE அண்ட் மெக்கானிக்கல் கண்டிப்பா வந்து நீங்க டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க 2030 நோக்கி. ரைட். அது போக சாய்ஸ் பண்ணும்போது வேற என்ன வந்து உங்களுக்கு இடர்பாடு வரும்னா, சாய்ஸ் வந்து நீங்க முதல் நாளே லாக் போடாதீங்க. முதல் நாள் வந்து சாய்ஸஸ் வந்து நிறைய என்ட்ரி பண்ணிட்டு, 2வது நாள் வந்து மறுபடியும் காலையில வந்து நீங்க கடைசியா அடிச்ச பிடிஎஃப் ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க கடைசி பிடிஎஃப் வச்சு மிச்ச பிடிஎஃப்லாம் டெலீட் பண்ணிட்டு கடைசி அடிக்க பிடிஎஃப் மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு மனசு தோணும், இந்த பிரான்ச்சை மேல வைக்கலாமா கீழே வைக்கலாமான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்படியே வந்து மேலே கீழே ஏத்திட்டு மறுபடியும் வந்து நீங்க போட்ட சாய்ஸ் வந்து மெல்ல நம்ம போட்டது சரியா 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 1 பிடிச்சிருக்கு, 2 பிடிச்சிருக்கு, 3 பிடிச்சிருக்கு, 4 பிடிச்சிருக்கு, 6 எனக்கு ஒரு விதமா இருக்குன்னா ஹெசிடேட், டோன்ட் ஹெசிடேட். 6 தூக்கி லாஸ்ட்ல போட்டுருங்க. அப்புறம் 7, அப்புறம் 6 போய்க்கிட்டா 7 வந்து 6ஆ மாறிடும்ல. ஓகே ஓகே, அப்படியே பார்த்துட்டு ஒரு 17, இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, ஆனா வந்து அந்த யூடியூபரோட பிடிஎஃப் நம்புறேனே, ஆனா எனக்கு இஷ்டம் இல்லையா, டெலீட்டே பண்ணிருங்க. நீங்க போட்ட ஒரு 100 சாய்ஸ்மே வந்து 1 பிடிச்சிருக்கு, 2 பிடிச்சிருக்கு, 3 பிடிச்சிருக்கு, 99 பிடிச்சிருக்கு, 100 பிடிச்சிருந்தா மட்டுமா நீங்க வந்து சாய்ஸை வைக்கணும். ஒரு அரை மனசு சார் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இல்ல கிடைச்சா பாத்துக்கிறோம்னு அப்படின்னு நீங்க இரு மனசுல போய் கிடைச்சிருச்சுன்னா ஒரு சுமாரான காலேஜ். ஏன்னா கண்டிப்பா இவங்களோட பிடிஎஃப் போட்டீங்கன்னா சுமாரான காலேஜ் தான் விழுகும். அந்த சுமாரான காலேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்க இப்பவே சொல்லிடுறேன். மார்க் மை வேர்டு, டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் இது போட்டிங்களானே அப்புறம் அவங்க டீம்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. சார் நீங்கள் எந்த காலேஜ் சார் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் சொன்னோன்னே சார் அப்படியா சார் அந்த காலேஜோட அந்த ஆர்டர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்பா பாரத் ரத்னா வாங்குறதுக்கு இந்த பிடிஎஃப் கொண்டு போய் காமிக்கணுமா, இல்லை நோபல் பரிசுக்கு இந்த பிடிஎஃப் காமிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொருத்தவங்களும் டீம் வச்சுருக்காங்க. நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில் அங்கே அனுப்பிட்டு சார் நாங்கள் தான் வந்து இவங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணோம், நாங்கள் சொல்லி தான் இந்த காலேஜ் வந்திருக்காங்க சொல்லி ஒவ்வொரு சீட்டுக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு இதாகவே பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ சம்பாதிங்க. ஆனால் ஒரு பையனோட வாழ்க்கையவே ஏமாற்றி அவனோட நல்ல மார்க் கிடைக்க போகிற மாணவனை வந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா அந்த ஆண்டவனே உங்களை வந்து தண்டிப்பான். ஏன்னா 190, 195, 187 எடுத்து டாப் காலேஜ் சேரணும்னு கனவோட இருந்தவங்ககிட்ட நீங்க வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்து கடைசி நேரத்தில் அவன் மனசை மாத்தினீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்லுவான், யூடியூப்ல வந்து அவர் தெய்வங்க,
விவேகமான கணக்கு உங்களை கணக்கு முக்கியமான கொஸ்டின் படிச்சு எனக்கு எதுவுமே வரல, சாரி எதுவும் வந்துச்சு அப்படின்னு நினைச்சு விவேகமான கணக்கையே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. திவான் பிரபுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கோபிநாத்துக்கும் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஆனா அந்த அவங்க கொடுக்கிற பிடிஎஃப், சார் இதுவரை நான் ஏதாவது பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புனேன்னா அனுப்ப மாட்டேன். முதல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற எண்ணங்கள். ஒரு காலேஜ் ஒரு குரூப், ஒரு காலேஜ் ஒரு குரூப், புரியுதா? நான் மதுரையில் இருக்கேன். நான் மதுரையில் இருந்தால் என்னுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, நான் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, அதுக்கு அடுத்தது நான் பிஹெச்டி வைக்க மாட்டேன், தியாகராஜா தான் வைப்பேன். ஏன்னா நான் மதுரைக்காரன். இதே இது வந்து நான் கோயம்புத்தூர்காரனா இருந்தேன்னா என்ன செய்வேன்னா, நான் முதல்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, அடுத்தது பிஹெச்டி தான் வைப்பேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்காரன், புரியுதா? இதே இது வந்து பிரைவேட் காலேஜஸ் வைக்கும்போது வந்து அங்கே வந்து கிருஷ்ணா, ஈஸ்வர், சென்னை இன்ஸ்டியூட்லாம் வைப்பாங்க. நான் மதுரையில் இருந்தால் நான் வேலம்மாள் வைப்பேன், நேஷனல் வைப்பேன், மெஃப்கோ வைப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஜியாகிரபி வேற, புரியுதா? ஒவ்வொருத்தோட இன்ட்ரெஸ்ட் வேற. அவங்க கொடுக்கிற பிடிஎஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ் வச்சா, சார் நான் வந்து கோர விரும்புவேன். யாராவது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் யாராவது போட்டாங்களா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, யாருமே சொல்றது இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து டிமாண்டான கோர்ஸ், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது எல்லாமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் நிறைய வந்தனால எல்லா ப்ரொமோட்டரும் வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் தெரியாம கேட்கிறேன், இப்ப எல்லா காலேஜ்லயும் இந்த வருஷம் ஒரு 18,000 சீட்டு கூடி இருக்கு. எல்லா காலேஜையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூடினால அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வேலைகள் வந்து இன்னைக்கு 40 லட்சம் 50 லட்சம் வேலை வாங்கி தர்றவங்க 2030 வந்து 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை பேத்துங்க வேலை வாங்கி கொடுப்பாங்க? ஒவ்வொரு காலேஜுமே 4000 சீட்டு 3000 சீட்டு அப்படின்னு வந்து இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி ஷிஃப்ட் பேசிஸ்ல ஆல்டர்னேட்டிவ்ஸா காலேஜ் நடத்தும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா? சார் சரவணா சொல்ல பில் அடிக்கிறது வேலை தான், போத்தீஸ்ல பில் அடிக்கிறது வேலை தான். அதுவும் கம்ப்யூட்டர் பேங்க் தானே பில் அடிப்பாங்க, அது வேலை கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் வந்து ஒரு பாண்ட் எழுதி கொடுக்க முடியுமா? உங்களுடைய போலியான விளம்பரத்தை பார்த்து வராங்களே, எங்க இதுல படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் 40 லட்சம் வேணாம், 20% மாணவர்களுக்கு நாங்க 50 லட்சம் ரூபாய்க்கு வேலையும், அனைத்து மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கு நாங்க வேலை வாங்கி தருவோம்னு எந்த கல்லூரியும் வந்து சொல்ல முடியுமா? மாணவர்களே, பெற்றோர்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. தவறான விளம்பரத்தை சேர்ந்து உங்க வாழ்க்கையை இழக்காதீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க லட்சமா கட்டுறத வந்து ஒரு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அண்ட் டாப்ல இருக்கிற கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா வாங்குற காலேஜ் சேர்ந்து உங்களுடைய பையனோ பொண்ணோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நிறைய சொல்லி கொடுங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணாலும் நிறைய கோர்சஸ் படிச்சுக்கலாம். உங்க பையனை பொண்ணை நீங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி, இப்ப எந்த காலேஜுக்கும் கம்பெனி வர்றதில்ல, எல்லாமே ஆன்லைன் இன்டர்வியூ தான். உங்க அந்த இன்டர்வியூல அந்த 10 நிமிஷத்துல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க அதான். ஸோ அதனால சிந்திச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி 2வது நாள் நீங்க வந்து ஓரளவு இதுதான் லிஸ்ட்னு முடிவு பண்ணிக்கோங்க. 3வது நாள் வந்து டெட்லைன் 12 மணி. 3வது நாள் 5 மணி வரை இருக்கு. நான் கடைசி வரை உட்காந்து நான் இது பண்ணுவேன்னா அந்த தப்பு பண்ணாதீங்க. மத்தியானம் 1 மணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காரவங்களுக்கு 22ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்குள்ள நீங்க என்ன ஆர்டர் மாத்தணும் நினைச்சிட்டு கடவுளை நினைச்சிட்டு லாக் போடணும்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டாலும் மாறிடும். ஏன்னா லாக் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. 1 மணிக்கு லாக் போட்டுருங்க. அட் தி சேம் டைம் நீங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் லாக் போட்ட பிறகு நீங்க ஆர்டர் மாற்ற முடியாது. ஏன் நான் 1 மணிக்குள்ள பண்ண சொல்றேன்னா, உங்க நெட் ஃபால்ட் ஆகலாம், உங்க ஏரியால கரண்ட் ஆஃப் ஆகலாம், திடீர்னு உங்க லேப்டாப் கரெக்ட் ஆகலாம், உங்க செல்போன் வந்து டிஸ்பிளே கீழே விழுந்து ஆகலாம், கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம். ஸோ அதனால 1 மணிக்குள்ள வந்து நீங்க இந்த விஷயத்தை முடிச்சுட்டு ஏதாவது நடந்தாலும் டக்குன்னு வந்து நம்ம சுதாரிச்சு பேனிக் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால அனைத்து மாணவிகளும் நீங்க தான் உங்க காலேஜை டிசைட் பண்ணணும், நீங்க தான் வந்து குரூப்பை டிசைட் பண்ணணும். நிறைய பேர் கேட்கலாம், சார் நீங்க ஏன் சார் நீங்க பிடிஎஃப் அனுப்பவே இல்லை, இவ்வளோ இதா பேசுறீங்கன்னா, சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், சார் நான் பெய்டு சர்வீஸ்ல வந்து லிமிட்டட் ஆள்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரேன்.
என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்னா என்கிட்ட சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் யார்கிட்டையும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறதுல கூகுள் ஃபார்மில் வந்து உங்கள் டீட்டெயில் நான் வாங்குறது கிடையாது. அவங்க எல்லாட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 15-20 காலேஜஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. அதில் வந்து எந்த குரூப் நல்லது, எந்த குரூப் முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணும்னு நான் உங்களை வந்து த்ரோவோட்டாக கைட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி தான் நம்ம சாய்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கமிஷன் வாங்கி ஒரு தரமற்ற கல்லூரியை வாங்கி அந்த பாவத்துக்கு நான் போக விரும்பலை. ஏன்னா ஆண்டேவன் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா நீங்கள் தான் காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் சுமாரான காலேஜ் சொன்னீங்களா, இல்லைப்பா இந்த காலேஜ் நல்லா இருக்காது, வேணும்னா நீ லாஸ்ட்டில் வச்சுக்கோ, இந்த காலேஜ் வந்து நீங்கள் வச்சதுல இந்த காலேஜ் பின்னாடி வைங்கன்னு சஜஸ்ட் பண்ணி த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் தான் நான் பண்ணித்தரேன். அப்படி யாருக்காவது பெய்டு சர்வீஸில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் உங்கள் விருப்பத்துக்கான காலேஜஸ் நல்ல ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும், 9842376822. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் கிடையாது, ஹைப்னு போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.